சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. கார்டனில் வந்து தொட்டிகள் எல்லாம் வந்து மாற்றி வச்சிட்டு இருந்தோம். ஏன்னா சில தொட்டிகள் எல்லாம் கிளை செடிகள் நிறைய முளைச்சிருந்தது. அதனால் அதெல்லாம் எடுத்து பிரித்து வேறு தொட்டிகளில் வச்சிட்டு இருந்தோம். எல்லா தொட்டிலையும் இருக்க மண்ணெல்லாம் கொட்டி விட்டு பார்த்தா அதில் நிறைய மண்புழுக்கள் இருந்துச்சு. மண்புழுக்கள் வந்து இருந்துச்சுன்னா அந்த மண் வளமான மண்ணுன்னு அர்த்தம். எப்போ மண் கலவை தயாரித்தாலும் மண்புழு உரம் இல்லாமல் செய்கிறதில்ல. அந்த மாதிரி மண்புழு உரத்தில் வந்து நிறைய வந்து கொக்குன்னு சொல்லக்கூடிய மண்புழுவோட முட்டைகள் இருக்கும். அதனால தான் இவ்வளோ வந்து மண்புழுக்கள் வந்திருக்குது. எங்கள்கிட்ட ஸ்னேக் பிளான்ட்டில் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இது எல்லாம் வந்து நிறைய கிளைச்செடிகள் அடிச்சிருந்ததுனால அதெல்லாம் வந்து வேறு வேறு தொட்டியில் வந்து பிரித்து வச்சிட்ருக்கோம். மண் கலவையெல்லாம் வந்து புதுசாக கொஞ்சம் ரெடி பண்ணி அதையும் சேர்த்து அதில் வச்சுருக்குறோம். இதெல்லாம் வந்து இன்டோருக்கு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து இதெல்லாம் தண்ணி வந்து அதிகம் தேவைப்படாதது. ஆனால் ரூம்குள்ளே வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆக்சிஜனும் கொடுக்கும். அதனால தான் வந்து ஒரு 4-5 தொட்டிகளில் வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஆர்க்கிடு, அப்புறம் வந்து கொஞ்சம் கனகாம்பரம் அதெல்லாம் கூட வந்து இன்றைக்கி நட்டு வச்சோம். இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிறப்ப செடிகளில் இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். நான் ஏற்கனவே கார்டன் டூர் வீடியோ போட்டிருக்கேன், நேரம் இருந்தால் பாருங்கள்.